ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் சட்னிக்கு ஒரு முடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். 2 சிவப்பு மிளகாய். அடுப்பில் சட்டி நல்லா காஞ்சோன்னே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சிவப்பு மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் வேணாலும் டைரெக்டாக தேங்காயோடு சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இங்கே வந்து வறுக்க தான் போதும். அதுக்காக கடலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நாம் இங்கே வதக்கிற எல்லாமே வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சிவப்பு மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகா, மற்ற எல்லாத்தையுமே பச்சையாக டைரெக்டாக தேங்காயோடு சேர்த்து கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம செய்கிறது வந்து துவையலாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அது மாதிரி ட்ரையாக இருந்தால் தொண்டை அடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி துவையல் வந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன அளவு புளி வச்சோன்னா ரொம்ப நேரம் அந்த சட்னி வந்து அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வந்து துவையலாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெளியூர் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த தேங்காயையும் லைட்டாக ஒரு வறுத்துக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் சட்னிக்காக தான் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மிக்சியையும் தண்ணி அலசி அதில் சேர்த்துருக்குறோம். கடுகு, கருவேப்பிலை, விருப்பப்பட்டால் இதில் சிவப்பு மிளகாய், உளுத்தம் பருப்பு அது மாதிரி எது வேணாலும் தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிட்டு முடக்கத்தான் தோசை, சாதாரண தோசைக்காக தான் நாம் இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.